நான் இந்த கர்மால கண்டுபிடிச்ச முதல் விஷயமே கர்மா 3 வழியா ஒரு மனிதனுக்கு வருதுங்க சார். என்னன்னா ஒரு மனிதன் போகக்கூடாத இடத்துக்கு போய் அவன் கால் போய் மாட்ட வைக்கும் சார். ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயத்தை அந்த கை செய்ய வச்சு மாட்ட வைக்கணும் சார். ஒரு மனிதன் பேசக்கூடிய இடத்துல தேவையில்லாம ஒன்று பேசி அந்த வாயோட மாட்ட வைக்கணும். இந்த 3 தான் கர்மா. இந்த 3 இதெல்லாம் மனிதன் மாட்டுவானே. முருகர் பக்தியே கர்மா தொடர்பு தான். தாத்தா பாட்டி கும்பிட்ட பக்தி தான் கடைசி வரைக்கும் பேரனை வரைக்கும் காப்பாடுது. அதே தாத்தா பாட்டி கெட்டது செஞ்சாங்கன்னா அது பேரனை பாதிக்குது. தாத்தா பாட்டி முருக பக்தியில ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தப்போ அது பேரனையும் பேத்தியும் காப்பாத்துது. முருகன் பத்தி பேசினப்போ இந்த முருக பக்தி பத்தி முருக சக்தியை பத்தி என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணுறது இது எல்லாமே கர்மா ரிலேட்டட் தான் வருது. அப்போ ஒரு முருக பக்தர்களுக்கும் ஒரு கர்மா தொடருது. அதை கட் பண்ண அவனுக்கு முருகர் கொடுக்குற எல்லா விஷயம் இருக்குன்றதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கர்மாக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். முற்றுப்புள்ளி வச்சா தொடராது. அது இந்த ஜென்மத்துல முடிஞ்சுதான் கதையை தேர்ன விஷயம் யாரா அப்படி பண்ணான்னு சொல்லி பார்த்தா டைரக்டர் பேர் கோபி. சூப்பரா சொல்லுங்க. கர்மா முற்றுப்புள்ளி எவன் முருகரோட வேலை ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள் இருக்கு. அந்த 10 அவதாரத்துல கடைசி அவதாரம் கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதார நோக்கமே இந்த கலியுகத்துல கிளைமேக்ஸ்ல அவன் கர்ம எப்படி இந்த உலகத்தை அடிச்சு திரும்ப கொடுக்கறதுதான். சோ இந்த